ஹாய் வாங்க நண்டு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஒரு நண்டை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்புறம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஸோ அதை நல்லா உரலில் வந்து ஒன்றும் பாதியமாக இப்படி இடித்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு பழுத்த தக்காளி நான் வந்து ஒன்று மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ அதை கட் பண்ணி நல்லா இடித்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 3 நண்டு எடுத்திருக்கேன். ஸோ 3யுமே நான் இந்த உரலில் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, சீரகம், காய்ந்த மிளகாய், சீரகம் எடுத்திருக்கேன், மிளகு, அப்புறம் ஸ்டார் அனர்சி, மராட்டி முக்கு ஒரு 2, சுக்கு கொஞ்சமாக, அப்புறம் ஓமவல்லி தழை ஒரு 3 இதெல்லாம் போட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு கொரப்பான பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு, சீரகம் இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம இடித்த தக்காளி வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பவுடர், அப்புறம் இடித்த நண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், கல்லுப்பு நான் சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி தழைகள் நல்லா தூவி விட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக லைட்டாக பெருங்காயத்தூள் போட்டு ஆஃப் பண்ணிட்டு அவ்வளோதான். இதுதான் என்னோடய ஸ்டைல். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.